இந்த 3 விஷயத்த நீங்க கரெக்ட்டா பண்ணா, கண்டிப்பா உங்களால கரண்ட் அஃபேர்ஸ்ல மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். நான் உங்களுக்கு கேரண்டி குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல சஜெஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ எய்தர் பிடிஎஃப்லயோ இல்ல வீடியோலயோ பார்த்து கத்துக்கணும். அடுத்த நாள் நீங்க அது எந்த வெப்சைட்ல படிச்சீங்களோ அதுல குவிஸஸ் பண்ணணும். அடுத்து நம்ம வீக்லி, மந்த்லி எக்ஸாம் ரிவிஷன் இது 3யும் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணணும். என்னென்ன கண்டென்ட் எந்தெந்த டாப்பிக்ல எப்படி படிக்கணும், பிகினர்ஸ் எந்த மாதிரி சோர்சஸ் ஃபாலோ பண்ணணும், ரிப்பீட்டர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஐபிபிஎஸ், எஸ்பிஐ, ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா எக்ஸாம் ரேலியில் டெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லான்ச்சிங் ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் எக்ஸாமில் இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் இன்டர்ஃபேஸ் தான் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பாருங்கள், எக்ஸாக்டாக எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அதே இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஏகே10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபேர்ஸ் ஸ்டோரில் வீக்லி ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுறாங்க. மந்த்லியும் இப்போ இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் ஏகே10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ரிவைஸ் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரிப்பீட்டராக இருந்தால் 2 சோர்ஸஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி, வீக்லி படிக்க சொல்லியிருக்கேன். பிகினராக இருந்தால் ஏன் ஒரே சோர்ஸ் படிக்கணும்னா உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கும். மெயின்ஸுக்கான கண்டென்ட் படிக்கணும். ஆப்டி ரீசனிங் ஃபோக்கஸ் பண்ணுன்றதுனால கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ் லிமிட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் தெளிவாக படிங்க. அதுலேயே உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். ரிப்பீட்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம், ஆல்ரெடி ஆப்டி ரீசனிங் போன எக்ஸாம்ஸில் படித்ததால் உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்கிறதுனால அடிஷ்னலாக ரிவைஸ் பண்ண ஃபர்தராக இன்னும் சில சோர்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 2லேருந்து 3 கொஷின் தான் எக்ஸ்ட்ரா கவர் ஆகும். பெரிய வித்தியாசம் இருக்காது. நீங்கள் ஆப்டி ரீசனிங் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் இல்லை பிகினராக இருந்தாலும் ஒரே சோர்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? சரி, எந்தெந்த டாபிக் எப்படி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆனால் அந்த டெய்லி சிஏவை நீங்கள் வீக்லி வீடியோவிலையும் பார்த்து படிச்சுக்கலாம், இல்லை பிடிஎஃபாகவும் படிச்சுக்கலாம். குவிஸஸ் எந்த வெப்சைட்டில் படிக்கிறீங்களோ அதில் ஃபஸ்ட்டு எடுங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் வீக்லி, மந்த்லி எடுங்க. குவிஸஸ் எக்ஸாம் ஒட்டி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சோர்ஸஸ், ரிப்பீட்டர்ஸ் எடுங்க. பிகினர்ஸ் ஸ்டிக் வித் சிங்கிள் சோர்ஸஸ். ஓகே, இப்போ நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் எக்கனாமிக் அவேர்னஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில நோட்டிஃபிகேஷனில் வெறும் ஜென்ரல் அவேர்னஸ்னு கொடுத்துருப்பாங்க. சில நோட்டிஃபிகேஷனில் பேங்கிங் அண்ட் ஜென்ரல் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு 3த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சாதான் எந்தெந்த எக்ஸாமுக்கு எப்படி வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். இப்போ பிஓ எக்ஸாமில், எல்பிஓ எக்ஸாமில் பேங்கிங், ஃபினான்ஸ், எக்கனாமி வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு பேங்கிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் பேங்கிங் நாலேஜ் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு ஆர்ஆர்பி எக்ஸாமில் மென்ஷன் பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய நேஷ்னல் ஸ்கீம்ஸ் அண்ட் பேங்கிங் எல்லாமே ஈக்குவலாக ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும். எப்படி டெப்த்தாக படிக்கணுன்றதை நான் அடுத்து சொல்ல போகிறேன். ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் எக்கனாமி அவேர்னஸ்ன்றது பிஓ அளவுக்கு பேங்கிங் இல்லைனா கூட அதுலேயும் ஒரு கணிசமான அளவு பேங்கிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதர் நியூஸஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ இதுதான் பிஓ, கிளர்க்கு அண்டு ஆர்ஆர்பி இது 3த்துக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வெயிட்டேஜ் வித்தியாசம். ஓகே, இதெல்லாம் ஓகே சார். பட் எனக்கு எந்த டாப்பிக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு பிஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பேங்கிங் நான் வெயிட்டேஜ் கொடுக்க சொன்னேன். அந்த வெயிட்டேஜ் கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் அந்த பேங்க் எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, அதோடைய எம்டி, சிஇஓ இதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? 2வது, ஒரு இப்போ லோன் தராங்க, ஏடிபி லோன் தராங்க அப்படின்னா ஏடிபி லோன் தந்ததை மட்டும் நம்ம படிக்கக்கூடாது. எதுக்காக லோன் கொடுத்தாங்க, எந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்தாங்க, அதெல்லாம் ஓகே, அது கரண்ட் அஃபேர்ஸு. இதை எப்படி டெப்த்தாக கேட்பாங்க அப்படின்னா ஏடிபியுடைய கரண்ட் பிரசிடெண்ட் யார், அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அதுக்கப்புறம் ஏடிபியில் எத்தனை
மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க, ஏடிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கையும் கேட்பாங்க. இப்போ ஏடிபியோடைய சேர்மேன் இல்லை எம்டிசிஓன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை நம்ம படிச்சிருவோம். ஆனால் அவர் எந்த ஊருன்றதை நம்ம படிச்சிருப்போமா? கண்டிப்பாக நோட் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த யுனைடெட் நேஷன்ஸோடைய ஜென்ரலுக்கு நிறைய டைம் நான் 2 டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த கொஸ்டினை. அப்புறம் ஒரு ஐஎம்எஃப் லோன் கொடுக்குறாங்கன்னா அதோடைய எம்டிசிஓ யாருன்னு படிக்கணும். அதில் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்க, அந்த மெம்பர் கண்ட்ரிஸாக, அதையும் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் ஜஸ்ட்டு என்ன கம்பெனி எந்த ஸ்டேட்டுக்கு இல்லை எந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன லோன் கொடுத்துருக்காங்க, என்ன பர்பஸ்ன்னு கவர் பண்ணிடுவாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் விஷயங்களை நம்ம படிக்கணும். இது பப்ளிக் செக்டர் பேங்காக இருந்தால் அதோடைய எம்டிசிஓ இயர், எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் நம்ம பேங்கிங் நியூஸை படிக்கணும். அப்போ நம்ம நேஷ்னல் நியூஸ், ஸ்டேட் நியூஸ் எல்லாம் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நேஷ்னல், ஸ்டேட், ஸ்கீம் இது 3ம் ஒரே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட் நியூஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, பஞ்சாப் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணுதுன்னா பஞ்சாபுடைய கவர்னர் யார், சீஃப் மினிஸ்டர் யார், அந்த டேட்டாவை நம்ம படிக்கணும். ஓகேங்களா? அவங்க என்ன விஷயங்கள் பண்ணாங்க அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வராது. அது ரிலவெண்ட்டான ஸ்டாட்டிக். அவங்களுடைய கவர்னர் யார், அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் யார் அந்த ஸ்டேட்டுக்கு, அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணணும். இதுவே ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும். உதாரணத்துக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் லான்ச் பண்ணுறாங்களா, இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டர் லான்ச் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டை படிக்கணும். அதோடைய எம்பி யார், அதோடைய மினிஸ்டர் யார் அப்படிங்கிறதையும் படிக்கணும். அப்புறம் அந்த மினிஸ்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷன் தொகுதி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க, அந்த ஸ்கீமுடைய அப்ரிவேஷன் ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். அப்ரிவேஷன் கொடுத்துட்டு இந்த லெட்டருக்கு என்ன மீனிங்னு கேட்பாங்க. அந்த ஸ்கீமுடைய டென்யூர், எந்த டென்யூர்லேருந்து எந்த டென்யூர் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ராஜெக்ட் எந்த டென்யூரில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். அப்புறம் அந்த ஸ்கீமுக்கு பட்ஜெட்டில் ஏதான ஒரு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்களா அதையும் நோட் பண்ணணும். அந்த அலோகேட் பண்ண அமௌண்ட்லேருந்து அடிஷ்னலாக அமௌண்ட் அலோகேட் பண்ணுறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அமௌண்ட்டை அப்படிங்கிற ஒரு நியூஸும் நம்ம படிப்போம். அப்போ அதையும் நம்ம படிக்கணும். பட்ஜெட்டில் எவ்வளோ அலோகேட் பண்ணாங்க, அதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதையும் நம்ம நோட் பண்ணணும். அண்ட் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது வரும்போது இன்னும் சில விஷயங்கள், அந்த நம்பர், பர்சன்டேஜ், இயர் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஸ்டாட்டிக் ஸ்கீம்ஸ் கேட்பாங்களா சார் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ ஸ்வச் பாரத் மிஷன், அப்புறம் இந்த மகாத்மா காந்தி ரூரல் மிஷன், இப்படி கரண்ட் அஃபேர்ஸில் வரும். இது 10th ஆனிவர்சிட்டியை கொண்டாடுறாங்க, 11th ஆனிவர்சிட்டி, 9th ஆனிவர்சிட்டி, இந்த ஸ்கீமுக்கு இது 10th ஆனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நியூஸில் நம்ம வரும். அப்போ அது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வராது. எப்பயோ லான்ச் பண்ண ஸ்கீமு, 10 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஸ்கீமை அந்த மினிஸ்ட்ரி வந்து இதில் இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்வச் பாரத் மிஷனில் இதை பண்ணியிருக்காங்க, இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனாவில் இத்தனை பேர் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட்டை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும். அப்போ நம்ம அதை மட்டும் படித்தா பத்தாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கீம் எந்த இயர் லான்ச் பண்ணது, ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஜன் ஆரோக்கிய யோஜனா வச்சுக்கோங்களேன், எந்த இயர் அந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க, யார் அந்த ஸ்கீமை லான்ச் பண்ணி வச்சாங்க, அந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட் என்ன, அண்டு இப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸில் என்ன கவர் பண்ணியிருக்கு, இதெல்லாம் படிக்கணும் ஸ்கீமுன்னா. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நேஷ்னல் அஃபேர்ஸும். நேஷ்னல் அஃபேர்ஸ்னால் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே அந்த ஸ்கீம் வருது, இல்லை அந்த நியூஸ் வருது, அது யார், என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? பேங்க் அப்படிங்க போகும்போது அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க் வந்தால் அது அதில் எத்தனை மெம்பர் இருக்காங்க, எம்டி, சிஇஓ, ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் படிக்கணும். அது நேஷ்னல் பேங்கிங்கும் அதே மாதிரி ரூல்ஸ் தான். ஸ்கீம்ஸ்னு வரும்போது அதோடைய அப்ரிவேஷன், எந்த இயர் லான்ச் பண்ணதுன்னு படிக்கணும். அதுக்கப்புறம் டென்யூர் என்ன, எந்த மினிஸ்ட்ரி கீழே படிக்கணும். அப்புறம் இதுவே உங்களுக்கு கரண்ட் இல்லாமல் ஸ்டாட்டிக் ஸ்கீமில் ஒரு அப்டேட் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்கீமுடைய வரலாறு ஃபுல்லாக படிக்கணும். என்ன ஸ்கீமு, எதுக்காக கொண்டு வந்தாங்க, எல்லாமே படிக்கணும். புரியுதுங்களா? அதோடைய டென்யூர் என்ன, அதுக்கான டார்கெட் என்ன, அச்சீவ்மெண்ட் என்ன, இப்படி தான் நம்ம ஸ்கீமை கவர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கவர் பண்ணதெல்லாம் டெப்த்தாக எப்படி கவர் பண்ணக்கூடிய டாப்பிக்கெல்லாம் பற்றி பேசியாச்சு. இதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் எந்த டாபிக் சார்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங். இப்போ நீங்கள் ரேங்கிங் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ரேங்கிங்கில் யார் அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் படிக்கணும். அடுத்து அந்த ரிப்போர்ட்டில் யார் டாப்பு, நம்ம இந்தியாவுடைய ரேங்க் என்ன, இது வந்து எல்லாருமே படிப்பாங்க. ஆனால் போன வருஷம் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் என்ன கேட்டாங்கன்னா டாப் 5 யாருன்னு கேட்கல. டாப் 5 யாருன்னு கேட்கல, கொடுத்துருக்க ஆப்ஷனில் யார் டாப் 5ல் வரலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒழுங்காக நோட் பண்ணலைன்னா அந்த கொஸ்டின் தப்பாக போட்டிருப்போம். புரியுதுங்களா? ஆல் த எபோவ் கூட கொடுத்துருப்பாங்க. அப்போ 2-3 ஆப்ஷனை பார்த்துட்டு டக்குன்னு ஆல் த எபோவ் போட்டுறக்கூடாது. கொஸ்டினை தெளிவாக பாருங்கள். ரேங்கிங்கில் எப்படி கேட்குறாங்கன்னா டாப் யார், இந்தியாவோட ரேங்க் யாருன்னு கேட்டால் பேப்பர் ஈஸி. இந்த மாதிரி டாப் 5 கண்ட்ரிஸ் யாருன்னு கேட்குறத தாண்டி விச் அமங் ஃபாலோயிங் நாட் டாப் 5 அப்படிங்கிற மாதிரி கூட கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்கணும். அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸில் ஏசியா பசிபிக் ரேங்க்கில் ஏசியாவில் இந்த ரேங்க்கு, இந்தியா வந்து ஏசியாவில் இந்த ரேங்க், குளோபலி இந்த ரேங்க்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது அப்போ ஏசியாவில் யார் ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணோம். இந்தியா ஏசியாவில் தேர்டு இந்த ரேங்க்கில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ ஏசியாவில் தேர்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க இல்லையா? அப்போ ஏசியாவில் யார் டாப்ன்றதையும் படிக்கணும், குளோபலி யார் டாப்ன்றதை படிக்கணும். இந்தியாவோட ரேங்க் ஏசியாவில் என்ன, குளோபலி என்ன அப்படிங்கிறத படிக்கணும். அவங்க மென்ஷன் பண்ணால் ஏசியாவில் ரேங்க் மென்ஷன் பண்ணால். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ரேங்கிங்கை படிக்கணும். அடுத்து ஸ்போர்ட்ஸு. இப்போ ஸ்போர்ட்ஸில் 2-3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ ஸ்போர்ட்ஸை எப்படி சார் நான் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா எந்த ஊரில் அந்த ஈவெண்ட் நடந்துச்சு, வேர் அப்படிங்கிறத படிக்கணும். அதை யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத படிக்கணும். ரன்னர் யார் அப்படிங்கிறத படிக்கணும். வின் பண்ணவருடைய ஊர் என்ன, ரன்னருடைய ஊர் என்ன. முக்கியமாக இந்தியன்ஸ் இன்வால்வ் ஆனால் அதோடைய வின்னர் ரன்னர் ரெண்டுமே படிக்கணும். இந்தியன் வின் பண்ணாலையும் படிக்கணும், இந்தியன் ரன்னர் ஆனாலும் படிக்கணும். பிவி சிந்து ஹீரோ கப்பை ஒரு டைம் ஜெயித்தாங்க பேட்மிண்டனில். அவங்க கேட்டது யார் தோத்தாங்க அப்படின்னு கேட்கல, யாரை டிஃபீட் பண்ணாங்கன்னு கேட்டுட்டு அவங்களுடைய அப்போ அந்த ஈவெண்ட்டில் பிவி சிந்து யாரை ஜெயித்தாங்கன்னு கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அந்த அவங்க தோத்தாங்க இல்லைங்களா, அவங்களுடைய கண்ட்ரி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ இப்போ ஸ்போர்ட்ஸ் எப்படி படிக்கின்ற ஐடியா கிடைக்குங்களா? எந்த இடத்துல அந்த ஈவெண்ட் நடந்துச்சு, வின்னர் யார், ரன்னர் யார், அப்புறம் அவங்களுடைய ஊர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம படிக்கணும். ஏதாச்சும் ரெக்கார்டு இருந்தாலும் படிக்கணும். அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டெல்லாம் வரும் ஸ்போர்ட்ஸில். அப்படி வரும்போது அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னன்னு படிக்கணும். உதாரணத்துக்கு ரீசெண்டாக ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிருக்காரு. அவருடைய அச்சீவ்மெண்ட் என்ன, 3 டபுள் செஞ்சுரி, 3 டைம் 200 ரன் அடிச்சிருக்காரு. ஓகேங்களா? இந்த மாதிரி பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் இல்லைனா லெஜண்ட், இப்போ ரொனால்டோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னா முக்கியமான ஐகானிக்னா அவங்களுடைய இண்டிவிஜுவல் மைல் ஸ்டோனையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்களே சொல்லிடுவாங்க ரோஹித் சர்மா கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார், அவருடைய அச்சீவ்மெண்ட் என்னன்னு கேட்பாங்க. இல்லைனா 3 டபுள் செஞ்சுரி அடித்த பிளேயர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நியூஸ் ரிட்டையர்மெண்ட் நியூஸ் தான். ஸோ இப்படியும் நம்ம டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஸ்போர்ட்ஸில். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன சார் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் நியூஸு. ஸோ நான் அப்பாயின்மெண்ட் நியூஸை எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார் படிக்கிறது? இப்போ ரேங்கிங் சொன்னீங்க, ஸ்போர்ட்ஸுக்கு சொன்னீங்க, நேஷ்னல் பேங்கிங்கெல்லாம் சொன்னீங்க, அப்பாயின்மெண்ட் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டால் எப்படி வித்தியாசமாக கேட்குறான்னு பாருங்கள். இப்போ கேட்ட கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குடைய எம்டி சிஇஓவாக ஒரு நபரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதை நான் படிச்சுட்டு போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி என்ன ரோல் பண்ணியிருந்தார், இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க இந்த நபரை தான் நாங்கள் எம்டி சிஇஓ ஐஓபிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி என்ன ரோலில் இருந்தார் அப்படின்னு கேட்டாங்க. இப்படியும் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட்னா என்ன கம்பெனிக்கு என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணுறதை தாண்டி இதுக்கு முன்னாடி அவர் என்ன ரோல் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறத ஒரு டைம் நோட் பண்ணிக்கோங்க. அண்டு யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வராரு அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அண்டு பர்டிகுலராக முடிஞ்சால் அது முக்கியமான கம்பெனியாக இருந்தால் அதோடைய ஸ்டாட்டிக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த மாதிரி பேங்க் வந்தாவோ, இல்லை ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், அப்புறம் சிஐஐ, அந்த மாதிரி முக்கியமான ஒரு கம்பெனி அப்பாயின்மெண்ட் நடக்குதுன்னா அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எம்டிசிஓ அந்த ஸ்டாட்டிக் பார்ட்டையும் நம்ம கவர் பண்ணிக்கணும். புரியுதுங்களா?
அப்பாயின்மெண்ட்டும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர். புக்ஸ் அண்ட் ஆத்தர் என்ன சார், சிம்பிளாக புக்கு என்ன ஆத்தர் என்ன அவ்வளோதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயும் எப்படி டெப்த்தாக கேட்குறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் இப்போ கரண்ட்டாக கேட்கக்கூடிய சீக்வன்சஸ். ஓகேங்களா? என்ன புக்கு என்ன ஆத்தர் நம்ம படிச்சிருவோம். அவங்க புக்கை ஒருத்தர் லான்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது கூட நம்ம ஒரு சில பேர் படிச்சிருப்பாங்க, ஞாபகம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லான்ச் பண்ணவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு, என்ன டெசிக்னேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? புக்கு அதோடைய ஆத்தர் ஓகே, என்ன பப்ளிகேஷன் கூட ஓகே. எதனா ஒரு ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணி வைப்பாங்க, எதனா ஒரு மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ இல்லை ஒரு பேங்க் எம்டிசிஓ அந்த மாதிரி. ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒர்க் பண்ண ஒருத்தங்க ஒரு புக்கை ஒரு டைம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, யாருக்குமே தெரியல. ஃபஸ்ட்டு அந்த லான்ச் பண்ணவங்களே நாங்கள் படிக்கல, புக் ஆத்தர் மட்டும் தான் படிச்சுட்டு போயிருந்தோம். லான்ச் பண்ணது யார், அந்த புக்கை எந்த ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணாங்க, அண்டு அந்த லான்ச் பண்ண நபருடைய டெசிக்னேஷன் என்ன, இந்த மாதிரி கூட நீங்கள் புக்ஸ் அண்ட் ஆத்தரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். புரியுதுங்களா? என்னென்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக கேட்டால் ஓகே, டெப்த்தாக கேட்கணும்னா இந்த டாப்பிக்கில் இப்படி தான் கேட்பாங்க. அண்டு இதுக்கு அடுத்து என்ன நியூஸ் சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, முக்கியமான எல்லா டாப்பிக்கும் நம்ம படித்தாச்சு. பேங்கிங், நியூஸ், ஸ்கீம்ஸு, ஸ்போர்ட்ஸ், ரேங்கிங், அப்பாயின்மெண்ட்டு எல்லாமே. மீதி இருக்கக்கூடியதெல்லாம் ஜஸ்ட் கேப்சூலை மட்டும் படிக்கும் போதும். இப்போ டிஃபென்ஸ் நியூஸா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா, இப்போ அந்த எக்ஸசைஸ் என்ன, ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ்னால் என்ன, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊரில் கண்டக்ட் பண்ணாங்க, என்ன ஆர்மிக்கா மிலிட்ரிக்கா, அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கோங்க. அது எத்தனாவது எடிஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் எடிஷனில் அது எங்கே நடந்துச்சுன்னு கூட மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மங்கோலியாவுக்கு ஒரு எக்ஸசைஸ் நடந்துச்சிங்களா, அது போன டைம் மேகாலயாவில் நடந்துச்சு, இந்த டைம் அவங்க ஊரில் உலான்பட்டரில் நடக்குது. அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அண்டு முக்கியமான டாப்பிக்கில் ஒரு டாபிக் மிஸ் பண்ணிட்டோம், நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னா, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட் கான்ஃபரன்ஸ் என்ன படிச்சுட்டு போவோம், இந்த சப்மிட் எந்த இடத்துல நடந்துச்சுன்னு படிச்சுட்டு போவோம். அது மட்டும் பத்தாது. இப்போ G7 சப்மிட் இந்த வருஷம் எங்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனாவது எடிஷன் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். அப்புறம் இதுக்கு முன்ன எடிஷன் எந்த கண்ட்ரியில் நடந்துச்சு, யார் கண்டக்ட் பண்ணாங்க, அடுத்த எடிஷனை யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நம்ம சிம்பிளாக இந்த G7 எடிஷன் இந்த வருஷம் இந்த இடத்துல நடந்துச்சுன்னு நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா, மொத்தமாக இப்போ ஒரு 5வது எடிஷன் வச்சுக்கங்களேன். இது நான் பார்க்கல, இந்த எடிஷன் பேரை மென்ஷன் பண்ணிவிட்டு பர்டிகுலர் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அடுத்த எடிஷன் அதே நேமை கொடுத்துருவாங்க, 6th எடிஷன். அப்போ 6th எடிஷன் யார் ஹோஸ்ட் பண்ணுறான்னு கேட்பாங்க. நம்ம படித்தது கரண்ட் எடிஷனை படிச்சிருப்போம், அப்போ அங்கே தப்பாக போட்டு வந்துடுவோம். அப்போ எத்தனாவது எடிஷன் எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணாங்க, ப்ரீவியஸ் எடிஷன் யார், நெக்ஸ்ட் எடிஷன் யார் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டாவை இந்த மாதிரி G7, G20, அப்புறம் பிரிக்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ பிரிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரிக்ஸ் சம்மிட்னு தனியாக நடத்துவாங்க. அதில் கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரி தனியாக, டூரிசம் தனியாக, அதெல்லாம் ஓகே. பிரிக்ஸ் சம்மிட்டுன்னு காமனாக பிரிக்ஸ்ன்னு மெயின் ஈவெண்ட்டாக நடத்துவாங்க. அதுக்கு ப்ரீவியஸ் எடிஷன் நெக்ஸ்ட் எடிஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் G7, G20 இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சம்மிட் கான்ஃபரன்ஸ். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான தீம் என்ன அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அவங்க தீம் எதனா ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த தீமையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதுவும் டெப்த்தாக படிக்கக்கூடிய டாபிக் தான் சம்மிட் கான்ஃபரன்ஸ். மீதி இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இம்பார்ட்டன்ட் டேஸு, ஆர்பிச்சுரிஸு, அவார்டுனா யாருக்கு என்ன அவார்டு கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மேலோட்டமாக பார்த்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கிலும் எந்தெந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு புட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு புரியலைன்னா கூட பரவாயில்ல, இன்னொரு டைம் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இந்தந்த டாப்பிக்கு இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிறத. அப்புறம் இந்த 3 பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க, அடுத்த நாள் குவிஸ் போடுறீங்க, வீக்லி பிடிஎஃப் வந்து வீக்லி ரிவிஷன் பண்ணுறீங்க, அப்புறம் மந்த்லி ரிவிஷன் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் ரிவிஷன் பண்ணுறீங்க, எக்ஸாம் பிடிஎஃப் ரிவிஷன் பண்ணுறீங்க, அப்புறம் முடிஞ்சால் கடைசியில் குவிசஸ் போடுறீங்க. இவ்வளோ டைம் நம்ம ரிவிஷன் பண்ணால் தான் நமக்கு நிறையா மார்க் வரும். அப்போ நிறையா நேரம் எடுக்குமா சார் அப்படின்னா அதான் கிடையாது. இப்போ டெய்லி 1 ஹவர் உட்காந்து வீடியோ பார்க்குறீங்க, அப்படி இல்லை நீங்கள் 1 ஹவர் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது குவிசஸ் எடுக்கும்போது ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆகும். மறுநாள் அதை ரிவிஷன் பண்ணும்போது இந்த
ஒரு வார ரிவிஷனே உங்களுக்கு 2 to 3 ஹவர்ஸ் தான் பிடிக்கும். மேக்ஸிமம் சண்டேஸ்லலாம் நமக்கு கண்டென்ட் இருக்காது. அப்போ போன வாரம் சிஏவை எடுத்து அந்த டைம் ரிவிஷன் பண்ணலாம். அப்போ என்னைக்கு கண்டென்ட் இல்லையோ அந்த அன்னைக்கு உட்காந்து ஒரு வாரம் கம்ப்ளீட் பண்ணதும் அந்த வாரத்து கேப்சூலை எடுத்து ரிவிஷன் பண்ணிடுங்க. ஒரு நாள் ரிவிஷன் ஒதுக்கிடுங்க. 6 நாள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஒரு நாள் ரிவிஷன் பண்ணிடுங்க. அந்த ஒரு நாள் நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுற டைம் தான் அந்த ஒரு வாரம் ரிவிஷனுக்கே டைம் எடுக்கும். ப்ராப்பராக நீங்கள் அப்பப்போ ரிவிஷன் பண்ணால் டெய்லி சிஏ எடுத்து குவிஸ் எடுத்துகிட்டு இது எப்போ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஒட்டி நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்களா, அப்போ தான் இந்த ரிவிஷனுடைய அருமை உங்களுக்கு தெரியும். டைம் போக போக குறையும். ஒரு கண்டென்ட்டை ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது 1 மணி நேரம் ஆகுது, அடுத்த டைம் படிக்கும்போது அது 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு அடுத்த டைம் அது 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அந்த ஒரு டேவை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டக்குன்னு எடுத்துமா 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் அந்த டேயோடைய ரிவிஷன் பட்டுன்னு முடிச்சிருவோம். 3வது 4வது ரிவிஷன் போகும்போது. எக்ஸாம் ஒட்டி போகும்போது நமக்கு என்ன தேவை, வேகமாக ரிவிஷன் போகணும். அப்போ தான் நம்ம ஆப்ட் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்போ அதுக்காக தான் நம்ம இத்தனை தடவை ரிவிஷன் பண்ணுற சொல்லுது. நீங்கள் டெய்லி டெய்லி படிச்சுட்டு வரீங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டு வரீங்க, பட் ஆனால் ரிவிஷன் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும்னா, நீங்கள் இப்போது 1 ஹவர் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிங்களா, எகைன் எக்ஸாம் ஒட்டி இருக்கும்போது குறைஞ்சது 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் பிடிக்கும். அதே நீங்கள் திரும்ப ரீகால் பண்ணவே சில பேருக்கு படித்தோமா படிக்கலையோ அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வந்துடும். அதிகமான டைம் கன்சியூம் ஆகும். ஆனால் இப்போ நம்ம டெய்லி குவிஸ்ஸு ரிவிஷன் வீக்லி மந்த்லி இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ரிவைஸ் பண்ணக்கூடிய அந்த கண்டென்ட் டைமும் கம்மியாகும், அது நல்லா ஆழமாகவும் பதியும். எக்ஸாம் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் 20 டேஸில் நமக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண டைம் கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ், இல்லைனா வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிக்க தான் டைம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி டிஎன் பேங்கர்ஸ் ஆப்டிவ் வித் ஏகே யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. அண்டு அஃபைஸ் க்ளவுட்லேயும் எக்ஸாம் ரேலிலையும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.